9th C மாணவ மாணவியர் பரிசு வாங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கே சரண்குமார், கே சரண்குமார் 9th C. அந்தோணி நிதின், ஆர் ஸ்ரீமாலதி, ஆர் ஸ்ரீமாலதி, எம் பியூலா 9th C. எம் பியூலா, ஏ அபினாஷ் ஸ்டார்வின் 9th C. ஏ அபினாஷ் ஸ்டார்வின். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் 9th C ஸ்டாண்டர்ட் ஜே அந்தோணி புவிக்ஷா, ஜே அந்தோணி புவிக்ஷா, ஏ மிக்கேல் ரித்திக் 9th C. ஏ மிக்கேல் ரித்திக், கே சரண்குமார், ப்ராமிசிங் ஸ்டூடெண்ட் கே சரண்குமார், எல் அங்க அபி 9th C. எல் அங்க அபி, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எத்தனையோ விழாக்கள் கண்டிருப்போம். பிறந்த நாள் விழா, திருமண விழா, கோவில் குடை விழா, இப்படி பல்வேறு விழாக்கள் பங்கேற்று இருப்போம். நானும் பங்கேற்று இருக்கிறேன். இப்படி நாம் படித்த பணியாற்றிய ஒரு பள்ளிக்கு பாராட்டும் விதமாக ஒரு வைர விழாவை இந்த ஊர் தற்போது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை நல்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய வைர விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அம்மா அவர்களையும், அவர்களை தொடர்ந்து கோயில்பட்டி மற்றும் தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், கோயில்பட்டி மாவட்டத்தினுடைய தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும், இப்பள்ளியில் முதுகலை ஆசிரியர்களாக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்று பல்வேறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தற்போது தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னோடு பணியாற்றிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கல்வி என்னும் இந்த பெரும் செல்வத்தை இந்த பள்ளி தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டாடும் விதமாகத்தான் இன்று நாம் இந்த 60 ஆண்டு கால இந்த பள்ளியினுடைய பணியை, இந்த பள்ளி நமக்கு அளித்த இந்த பணியை நினைவுகூரும் விதமாக வைர விழாவாக நாம் இன்று கொண்டாடி நாம் ஜொலித்து கொண்டிருக்கிறோம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்றும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்னும் நாலடியாரினுடைய கூற்றுகளுக்கு ஏற்ப கல்வி அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு தான் அணிகின்ற அந்த அணிகலன்களாலோ, இல்லை உடுத்துகின்ற ஆடைகளாலோ, இல்லை பூசுகின்ற மஞ்சள்களாலோ பெறாத அல்லது கிடைக்கப்பெறாத ஒரு அழகு கல்வி கற்பதனால் கிடைக்கப்பெறுகின்றது என்பதை இந்த 4 அடிகள் நமக்கு உணர்த்துகிறது. இந்த 4 அடிகள் உணர்த்துகின்ற இந்த கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை நம்மளுடைய பள்ளி கடந்த 60 ஆண்டுகளாக இந்த ஊர் மக்களுக்கானாலும் சரி, ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் தன்னுடைய பணியை செம்மையாக ஆற்றி கொண்டிருக்கிறது. இந்த செம்மையான பணியில் பள்ளி ஆற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூறக்கூடிய இந்த வேளையில் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும்.
அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை தற்போது கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட அந்த பள்ளி மேலாண்மை குழு, அதற்கு முன்பாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயல்பட்டு வந்த பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம், இந்த கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி, பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு, பள்ளியினுடைய மாணவர்களுடைய வளர்ச்சி, பள்ளியினுடைய மாணவர்களுடைய நலன் அனைத்தும் யாரை சார்ந்து இருக்கிறது என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சார்ந்து இருக்கிறது. பொதுமக்கள் என்பவர்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் அதில் அடங்குவர். அந்த பெற்றோர்களிடம் இருந்துதான் நாம் எஸ்எம்சிக்கான அந்த உறுப்பினர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கான அந்த உறுப்பினர்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். அவர்களுடைய தொடர்ச்சியான முயற்சியாலும் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் மூலமாகத்தான் இந்த கல்வி சாத்தியமாகிறது. அந்த கல்வியை இந்த பள்ளி தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடையலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. மனிதன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் கற்கின்ற அந்த கல்வி அவனுடைய தலைமுறையை மட்டுமல்லாமல் 7 தலைமுறையையும் காக்கும் என்பதை இந்த 2 அடிகளினுடைய முக்கிய அம்சம். அப்போ அவ்வாறு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி ஒரு மாணவனுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ எந்த வகையிலெல்லாம் பயன்படும் என்றால், ஒரு மாணவனுக்கு அவனுடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரு கருவியாக கல்வி திகழ்கிறது. மாணவனுடைய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இந்த கல்வி ஒரு பெரிய காரணியாக திகழ்கிறது. மாணவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உக்திகளில் இந்த கல்வி அறிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. சமத்துவம் பேணுதல், கூட்டு பணித்திறன்களை மேற்கொள்ளுதல், அடுத்தவர்களிடம் தொடர்பு திறன்களை உருவாக்குதல், சம வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திறன்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவியாக இந்த கல்வி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமையுடைய இந்த கல்வியை இந்த நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்று வைர விழாவாக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படித்து விட வேண்டும். ஏனென்றால் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் நம்ம இருந்தால் கூட கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை நாம் பெறும் பொழுது நம்மளுடைய பிறப்பினுடைய ரகசியம், நம்மளுடைய பிறப்பினுடைய அர்த்தம் எல்லாமே எதனுடைய முடியும் அப்படின்னா கல்வியினுடைய பயனாகத்தான் அது முடியும். அத்தகைய கல்வியை இந்த பள்ளி தொடர்ச்சியாக கடந்த 60 ஆண்டுகளாக கொடுத்து பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் அலுவலர்களையும் சான்றோர்களையும் அரசியல்வாதிகளையும் விஞ்ஞானிகளையும் மருத்துவர்களையும் ஏராளமான பொறியாளர்களையும் உருவாக்கிய பெருமை இந்த தருவைக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியை சாரும். நானும் இந்த பள்ளிக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணியை புரிந்த அந்த ஒரு தன்மை என்ற அடிப்படையில் அந்த பணிக்காலத்தில் நாங்கள் செய்த சில செயல்பாடுகள் எல்லாமே இன்று அது ஒரு பெரிய அளவில் மாற்றம் பெற்றிருக்கு என்பதில் எந்த விதமான ஒரு நம்மளுக்கு ஏமாற்றமும் இல்லை, அதில் எந்த விதமான தொய்வும் இல்லை. ஒரு பள்ளியினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இப்பள்ளியை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய முக்கியமான முதல் 2 பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று, பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள். இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பள்ளிக்கு வராத மாணவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர வைக்கக்கூடிய அந்த பொறுப்பு 2வது பொறுப்பு முக்கியமான பொறுப்பாக நான் பார்க்கிறேன். ஒரு பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு. மாணவர்கள் பள்ளிக்கு வருகின்றனர். வரக்கூடிய மாணவர்களை தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவதற்கு ஏற்றவாறு பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை உருவாக்குதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மாணவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையில் பள்ளி வளாகத்தை மாற்றுதல் போன்ற பணிகளில் நம்மளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகமும் நம்மளுடைய பள்ளியினுடைய எஸ்எம்சி என்று சொல்லக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுக்களும் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய தொய்வுகளை கண்டறிந்து இன்னும் மேலும் மேலும் இந்த பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை மெருகேற்றி இங்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு பள்ளியாக, ஒரு மாதிரி அரசு பள்ளியாக இந்த தருவைக்குளம் அரசு பள்ளி திகழ வேண்டும் என இந்நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி
இப்போது நாம் நின்றிருக்கக்கூடிய இந்த மேடை, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, ஏராளமான வகுப்பறைகளில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வகுப்பறை. நான் ஒரு அரசு பள்ளியில் பயின்ற மாணவன் என்ற முறையில் அரசு பள்ளியில் வந்து படிக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவனாக என்னுடைய வகுப்பறையில் என்னென்ன மாதிரியான தேவைகள்லாம் வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அந்த வகையில், அப்போ அந்த நினைக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது கடந்த 2018ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியர் அவர்களாக பொறுப்பேற்ற நம்மளுடைய தற்போதைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஆன்டோ ரூபன் அவர்களோடு இணைந்து பணிபுரிந்து பள்ளியினுடைய கட்டமைப்பை உயர்த்தி கொண்டு வந்தோம். ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, வேறு தனியார் பள்ளிகளில் வந்து படித்தாதான் இல்லை தனியார் பள்ளிகளில் தான் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த இதை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை இந்த பள்ளிக்கு உருவாக்கி மாணவர்களுடைய கற்றல் சூழலை அதிகப்படுத்த வேண்டும், கற்றல் சூழலை மகிழ்ச்சியான சூழலாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் நிறைய விஷயங்களை வந்து மாற்றம் செய்தோம். அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பான ஒரு பெரிய அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலே எந்த ஒரு அரசு பள்ளியிலும் இல்லாத ஒரு கட்டமைப்பை இந்த தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி இப்போது அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த நிறைவேற்றிய பெருமையெல்லாம் தற்போது இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு ஆன்டோ ரூபன் அவர்களை சாரும். அவர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய அரசு பள்ளி மாணவன் என்ற முறையில், அரசு பள்ளியில் படித்த மாணவன் என்ற முறையிலும், இப்பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர் என்ற முறையிலும், தற்போதைய அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்ற முறையிலும் மிகுந்த நன்றியை இந்நேரத்தில் அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த பள்ளியை இவ்வளவு காலம் இந்த அளவுக்கு ஒரு மிகுந்த ஒரு உயரிய நிலையை அடைந்தது என்றால் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து இவ்வாறு ஒரு உள்கட்டமைப்பு உள்ள பணி செய்திருக்கிறீங்க. நிறைய இதற்கு முன்னால் படித்த முன்னாள் மாணவர்கள்லாம் இணைந்து அரசு ஏற்கனவே முன்னாள் மாணவர்களுடைய ஆலுமினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி அவர்கள் மூலமாக பள்ளியினுடைய உட்கட்டமைப்பை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் மாணவர்களும் சிறப்பாக ஒன்றிணைந்து, சிறப்பாக ஒருங்கிணைந்து தங்களுடைய ஈடுபாட்டை பள்ளியின் மீது செலுத்தி, தங்கள் படித்த பள்ளி, தங்கள் ஊரில் உள்ள மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி, இனிமேல் படிக்கப் போகின்ற பள்ளி இன்னும் மெருகேற வேண்டும் என்ற நிலையில் தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை இங்கே செய்து இப்பள்ளியை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கான முக்கியமான ஒரு விஷயம், வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. நிறைய மாணவர்கள் இன்று படிக்க முடியாத ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்க அரிய ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு, பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தங்களுக்கான விஷயங்களாக, தங்களுக்கான ஒரு பணிகளாக மேற்கொண்டு தொடர்ச்சியாக படித்து இந்த பள்ளிக்கும் உங்களுடைய ஊருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் நல்ல முறையில் படித்து இந்த பள்ளியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நல்லதொரு உரையாற்றிய திரு மாரிப்பாண்டி அவர்களுக்கு நன்றி.